இது வந்து ஆண்டிபாளையம் கிராமம், மணிகண்டனோட வயல். இந்த வயலில் பார்த்தீங்கன்னா வரப்பில் நிறையா உளுந்து போட்டிருக்காங்க. உளுந்து போடுறதுல 2-3 வகையான நன்மை. ஒன்று வரப்புலேருந்து ஒரு வருமானம், உளுந்துலேருந்து ஒரு வருமானம் கிடைக்கிது. ரெண்டாவது நெல்லில் தீமை செய்கிற பூச்சியெல்லாம் வராது. தீமை செய்கிற பூச்சி என்னென்ன? ஆனைக்கொம்பன் ஈ, இலசுருட்டுப்புழு, குருத்துப்புழு, தத்துப்பூச்சி, புகையான், இந்த மாதிரி பூச்சிலாம் வராத அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த உளுந்தில் நன்மை செய்கிற பூச்சிலாம் இருக்குது. ஊசி தட்டான், கொலவி, பொறிவண்டு, சிலந்தி. இதில் பார்த்தீங்கன்னா உளுந்தில் மஞ்சள் கலரில் பூ வருது. இந்த மஞ்சள் கலர் பூ வர்றதால நன்மை செய்யும் பூச்சிலாம் அதிகமாகிடும். இதில் நிறையா கூடி பெருகும். அப்படி இருக்கும்போது நெல்லுக்கு வரக்கூடிய பூச்சிகள்லாம் குறையும். மிகப்பெரிய வாய்ப்பாகும். இது ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி இருக்கும், செக்யூரிட்டி மாதிரி. இதுக்கு நெல்லுக்கு ஒரு செக்யூரிட்டி. இதெல்லாம் நம்ம பார்டர் மாதிரி போட்டோம்னா நல்லாயிருக்கும். இது மாதிரி மணிகண்டன் வயலில் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ஊரில் இப்போ பெரும்பாலும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மற்ற விவசாயிகளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க. இதோட முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் இந்த மாதிரி வரப்பில் நடப்பு சம்பா தாளடியில் உளுந்து, முக்கியமாக அந்த கார்த்திகை பட்டத்தில், கார்த்திகை மார்கழி பட்டத்தில் உளுந்து நிறைய போடுங்க. வரப்பில் ஒரு கூடுதல் வருமானம் எடுங்க. கூடுதல் வருமானம் எடுத்து பயன்படணும். நம்ம எப்பவுமே விவசாயம் பண்ணுறோம்னா எல்லாமே விவசாயம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதில் கொஞ்சம் கூடுதலாக நம்ம கவனம் செலுத்தி விவசாய பெருமக்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா கூடுதல் லாபம் எடுக்கணும். அதான் முக்கிய நோக்கம். பாருங்கள், அருமையாக இருக்குது. இது 9-8 இந்த ரகம் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம எவ்வளோ தூரம் நடந்துட்டு பாருங்கள், எல்லாமே இருக்குது. இது மாதிரி மற்ற விவசாயிகளும் செஞ்சு பயனடையணும் இவன்னு கேட்டுக்கிறேன். ஏழுமலை ஏஏஓ. நன்றி, வணக்கம்.